இந்த மாதிரி அற்புதமான கண்டுபிடிப்புகளை உங்களால ஜப்பான்ல மட்டும் தான் பார்க்க முடியும். நம்பர் 3, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய எஸ்கலேட்டரோட கைப்பிடியில கைய வச்சோம்னா மக்கள் சாக்லேட் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு அப்படியே கை வைக்கிறதால வெறும் அழுக்கா விட்டோம். அதுவே ஜப்பானுக்கு போயிட்டோம்னா அங்க இந்த மாதிரி அதோட கீழ்பகுதியில ஒரு யூவி கிளீனர் ஃபிட் பண்ணிருப்பாங்க. இது அந்த கைப்பிடியில இருக்கக்கூடிய 99% வைரஸையும் கிருமிகளையும் அழிச்சு பாதுகாப்பானதா மாத்திட்டு நம்ம நம்பி கை வைக்கலாம். நம்பர் 2, நம்ம ஊர்ல எல்லாம் கிளாத் வாஷ் பண்றதுக்கு தான் மிஷின் வச்சிருக்காங்க. ஆனா அதுவே ஜப்பானுக்கு போயிட்டோம்னா அங்க ஷூவுக்கே வாஷிங் மிஷின் இருக்குது. இத ஒரு சிலர் வீட்லயே வாங்கி வச்சுக்கிறாங்க. இல்ல முடியலனா ஒரு சில கிளீனிங் சென்டர்ஸ் இருக்குது. அங்க போய் நீங்க ஷூ வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி திரும்ப வீட்டுக்கே போட்டுட்டு வந்துடலாம். சூப்பரான நம்ம பண்ண பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க வச்சிருக்க செப்பலோட ரேட் என்னங்கறத கமெண்ட்ல சொல்லிட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்பர் 1, நைட் டைம்ல குட்டையா இருக்கிறத நம்ம போடணும்னு ஆசைப்பட்டா கொசு நம்ம மேல ஆசைப்பட்டு நம்மள வெறித்தனமா விரட்டி கடிக்குது. சரி, மஸ்கிட்டோ கிரீம் யூஸ் பண்ணா அது ஒரு சிலருக்கு ஸ்கின் அலர்ஜியை ஏற்படுத்துது. இதுக்காகவே ஜப்பான்ல இந்த மாதிரி கியூட்டான மஸ்கிட்டோ ஸ்டிக்கர்ஸ் யூஸ் பண்றாங்க. இதை மட்டும் நம்ம உடம்புல ஒட்டிக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஸ்கின் அலர்ஜியும் வராது, கொசுவும் நெருங்காது. நம்மளுக்கு